மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றே என்ற திருக்கடைகளுடைய அபிராமி என ஒவ்வொரு இடங்களிலும் தெய்வங்களுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. என காசியிலே விசாலாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, திருக்கடைகளுடைய அபிராமி, மதுரையிலே நம்ம அம்மா மீனாட்சி அம்மா. ஏன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரையில் ஓடக்கூடிய அதே வைகையாறுல நம்ம திருப்புவனத்திலையும் ஓடுது. அப்ப அங்க இருந்து ஓடக்கூடிய இந்த ஆறுல குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் இந்த இடத்துக்கு ஏன் சிறப்பு? ஏன்னா மாதங்களிலே பொதுவா பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற 2 நாட்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள். பௌர்ணமி அப்படின்றது பொதுவா போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, பௌர்ணமி அன்றைக்கு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதம் 30 நாளும் இறை வழிபாடு செய்யக்கூடிய புண்ணியம் அந்த பௌர்ணமி ஒரு நாள்ல சாமி கும்பிட்டா கிடைக்குமா? அதே மாதிரி அமாவாசை அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுக்கு பித்ருகளுக்கு கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கும் கருதப்படுகிறது. அப்ப அமாவாசை விரதம் இருக்கும். அப்படி அமாவாசை விரதம் இருக்கும் போது எத்தனையோ நீர்நிலை வசதிகள் வழியாக நிறுத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சிவரஞ்சனி அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ஆடை நிமித்த மரியாதை செலுத்தி இந்த விழாவை நடத்தி கொடுக்கும் அனைத்து அன்பிற்கும் மரியாதைக்குரிய குளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய் குளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பணிவான வணக்கம், நன்றி. அப்படியே இந்த அமாவாசை திதி அப்படின்றது குறிப்பா நம்ம திருப்புவனத்துல புஷ்பவனநாதருடைய ஆலயத்திலே இங்க மட்டும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிறப்பு. அப்ப சிறப்பு அப்படின்னா எப்படி சிறப்பு? காசிக்கும் கால் வீசம் கூட அப்படின்றாங்க. ஏன்னா பிறக்க முக்தி தரக்கூடிய ஊர் திருவாரூர், இருக்க முக்தி தரக்கூடிய ஊர் மதுரை என்பது, தரிசிக்க முக்தி தரக்கூடிய ஊர் சிதம்பரம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஊர் திருவண்ணாமலை, இறக்க முக்தி தரக்கூடிய ஊர் காசினாங்க. ஆனா அந்த காசிக்கும் கால் வீசம் கூட எந்த ஊர் பெருமையை சேரும் அப்படின்னா நம்முடைய திருப்புவனம் பெருமையை சேரும். அப்ப அந்த திருப்புவனத்துக்கு மட்டும் இந்த வைகை ஆற்றுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொதுவா வைகை ஆறு அப்படின்றது என்ன சிறப்பு? ஏன்னா மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருமணம். அந்த திருமணத்தின் போது நிறைய பேர் அந்த திருமணத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க, சாப்பிட வந்தாங்க. அப்படி சாப்பிட வந்ததுல நிறைய நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அப்படி நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் போது மீனாட்சி அம்மா சொக்கரை பார்த்து கேட்டாங்களா, இவ்வளவு பேர் சாப்பிட வர்றாங்க, உங்க வீட்டுல இருந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு. உடனே சொக்கர் பார்த்தாரு, என்ன அந்த அம்மா அப்படி கேட்கிறாங்க? ஏன்னா சிவன் யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவருக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஈசன் என்ன பண்ணாரு, நான் அனுப்புற ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் நீ சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லி குண்டோதரன் ஒரு ஆள் அவரை மீனாட்சி வீட்டுக்கு அனுப்பிவிட்டா. இந்த அம்மா வீட்டுக்கு வந்த குண்டோதரன் என்ன பண்ணாரு, வீட்டுல இருந்த அத்தனை சாப்பாடு குழம்பு எல்லாத்தையுமே சாப்பிடுறாரு. சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. பச்சை காய்கறியை புறம் சாப்பிடுறாரு, அரிசி பருப்பை புறம் தின்றார். பத்தல இருந்த தண்ணியில புறம் குடிக்கிறார். மதுரையில இருந்த ஒரு தெப்ப குளத்துல நீர்நிலையில தண்ணியிலையும் அத்தனை தண்ணி குடிச்சுட்டார். அப்பவும் அவருடைய தாகம் அடங்கல. இறுதியாக தண்ணி தண்ணி அப்படின்னு வந்தாரா. அப்பதான் சொக்கர் வந்தார், வைடா கை என்னார். அப்படி வைகை அப்படின்னு சொல்லி ஆறு உருவானதுனாலதான் அந்த ஆற்றுக்கு வைகை ஆறுன்னு பெயர் வந்ததான். அப்ப அப்படிப்பட்ட வைகை ஆறு இங்க ஓடும். அப்ப இந்த வைகை ஆறுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா, மதுரையை எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் ஆண்டாங்க. அதுல வங்கியசேகர பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னர். இவர் ஆளும் போது அந்த காலத்துல கடற்பகுதி வரைக்கும் மதுரை இருந்ததா. அப்ப அந்த கடற்பகுதியில இருந்த மதுரை கடலினுடைய சீற்றத்தால அழிந்து போச்சு. அப்படி அழிந்த உடனே அவர் சிவனிடத்திலே முறையிட்டார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, தன்னுடைய கழுத்துல இருந்த பாம்பை தூக்கி அப்படி வீசினாரா. அப்படி பாம்பை தூக்கி வீசும் போது அந்த பாம்பு நகரம் இது வரைக்கும் ஆளு அப்படின்னு சொல்லி அந்த நகரத்தை வந்து காமிச்சான். அப்ப அந்த பாம்பினுடைய வாழும் வாயும் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் மதுரைக்கு திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. பிறகு அந்த பாம்பு ஒரு இடத்துல படம் எடுத்து நின்னுச்சு. அது படம் எடுத்து நின்ன இடத்தை தான் அன்னைக்கு படப்புறம் அப்படின்னாங்க. அன்னைக்கு படப்புறம்னு சொன்ன ஊரைத்தான் இன்னைக்கு மடப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த மடப்புறத்து பகுதியிலே சொக்கர மீனாட்சி வேட்டைக்கு வந்தாங்களாம். அப்படி வேட்டைக்கு வரும்போது சொக்கர் சொன்னாரு மீனாட்சியை பார்த்து, நீ இங்கேயே காவலாக இரு அப்படின்னாரு. என்னங்க இவ்வளவு தூரம் வேட்டைக்கு கூட்டிட்டு வந்தீங்க, கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இங்கேயே காவலாயிருன்றீங்க அப்படின்னு சொல்லி கோபத்திலே காளியாக மாறினார். அப்படி காளியா மாறி எனக்கு யாரு துணை அப்படின்னு போது, உனக்கு அடைக்கலம் தருவான் ஐயனாருனார். அதனாலதான் இன்றைக்கும் மடப்புறத்திலே அந்த காளிக்கு யாரு துணை?
அடைக்கலம் காத்த ஐயனார் துணை. அப்ப நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன பெருமை அப்படின் போது, நீ இருக்கிற இந்த இடத்து ஆத்துக்கரைக்கு சிறப்பு தர்றேன். இந்த இடத்துக்கு மட்டும் காசிக்கும் கால் வீசம் கூட என்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா, அதனாலதான் அந்த வைகையாருக்கு மட்டும் அம்மா மீனாட்சி என்ற மடப்புறத்து காளிக்கு கொடுத்த வாக்கின்படி இன்றைக்கு அந்த ஆத்துக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு. அது மட்டும் கிடையாது, ஒரு காலத்துல அந்த திருப்புவனம் பகுதியை தாண்டி ராமேஸ்வரம் பகுதிக்கு தன்னுடைய அப்பாவோட அஸ்தி எடுத்துக்கிட்டு ஒரு மைய மாட்டு வண்டி கட்டி போனார். அப்படி மாட்டு வண்டி கட்டி போகும்போது குறிப்பிட்ட ஒரு வைகை ஆற்று கரையிலே நிறைய அங்க ஒரு வனத்துல என்ன பண்ணாங்க, 2 பேரும் கட்டி சோத்தை அவுத்து வச்சு சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிடும் போது சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணாரு, ஒரு பானையை திறந்து பார்த்தார். பானை நிறைய வெறும் பூவாய் இருந்தது. சரி அப்படின்னு அதை மூடி வச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே வண்டிக்காரர் இவரை பார்த்து கேட்டாரு, என்னங்கண்ணே உங்க அப்பாவோட அஸ்தியை கிடைக்கத்தானே ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கோம். ஆமாப்பா, ஆனா அஸ்தி எதுலயுமே இல்லையே, எங்க வச்சிருக்கீங்க? இந்த பானையில வச்சிருக்கீங்க. இல்லையேன்னு இந்த பானையை நான் அங்க பார்த்தனே திறந்து, இதுல வெறும் பூவா இருந்துச்சுன்னார். இல்லங்க அதுல அஸ்தி தான் இருக்குன்னு இவர் சொன்னார். இவர் சொல்றாரு இல்ல பூ இருந்துச்சுன்னார். அப்ப திறங்க அப்படின்னு திறந்து பார்த்தா அஸ்தி தான் இருக்கு. ஆனா இல்லனே நான் அந்த வனத்துக்குள்ள பார்த்தேன், இதுல பூ இருந்துச்சு அப்படின் போது அதை மீண்டும் அந்த வனத்துக்கு போவோம் அப்படின்னு திரும்பி வந்தாங்களா. திரும்பி வந்து அந்த இடத்துல அந்த பானையை திறந்து பார்க்கும் போது அந்த அஸ்தி பூவாக மாறி இருந்தது. யாருடைய அருளாலே? புஷ்பவனநாதர் என்று சொல்லக்கூடிய பூவனநாதருடைய அருளாலே. அப்படி திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து அந்த இறைவனுடைய அருளாலே அது பூவாக மாறியதனாலதான் அந்த இடத்திற்கு திருப்புவனம் அப்படின்ற பெயர் வந்தது. அது மட்டும் இல்ல, அந்த பக்கம் அந்த பூவனம் எல்லாம் இருக்குமா, ஆத்துக்கு இந்த பக்கம் அந்த பூவனத்தை காட்டிலும் அரிதான பூவெல்லாம் இந்த பக்கம் ஆத்துக்கு இந்த பக்கம் கிடைக்குமா. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல காரியங்களிலே இங்க இருக்கக்கூடிய அந்த அரிதான பூக்களை பறிச்சு அதை அங்க இருக்க பூவனநாதருக்கு கொண்டு போவாங்களாம். அப்படி பூ ஏந்தி சென்ற இடம், அதனாலதான் அதற்கு பூ ஏந்தின்னு பேரு. இன்னைக்கு பூவந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் உள்ள பகுதி எது அப்படின்னா அது நம்முடைய பகுதி. மேலும் ஒரு பாட்டு பாடி, பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் பகவானே பகவதி தேவனே தேவி
மனிதர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது இயற்கை. ஆமா. ஊருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? கேள்விப்படல. சிவகங்கை மாவட்டமா? ஏன்னா ஊருக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். ஏன்னா மதுரை மாவட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை உண்டு. இப்ப மதுரை அப்படின்னா ஒரு ஆதி காலத்துல அந்த பகுதியை தாண்டி கடம்பவனமா இருந்துச்சான். அப்படி கடம்பவனமா இருக்கும்போது ஒரு வணிகர் அந்த பக்கம் வந்தார். வந்த வணிகர் இரவிலே உறங்குறாரு. அப்படி உறங்கும் போது தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒரு சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யக்கூடிய காட்சியை பார்த்தார். அப்படி காட்சியை கண்ட உடனே அன்னைக்கு மதுரை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னன். குலசேகர பாண்டிய மன்னன் யாரு? மலையத்து வச்ச பாண்டிய மன்னனுடைய அப்பா. மலையத்து வச்ச பாண்டிய மன்னன் யாரு? மீனாட்சியோட அப்பா. அது கிட்டத்தட்ட மீனாட்சியோட தாத்தான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணாரா, வந்து இந்த கடம்ப மரமாக இருந்த இடத்தை பூரா அழித்து பிறகு அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஒரு கோவிலை எழுப்பி பிறகு நகரம் வைத்தாராம். அப்ப அந்த நகரத்திலே சிவனுடைய சந்திர பிம்பத்திலிருந்து மதுரம் சிந்தியதான். அப்படி மதுரம் சிந்தியதானதான் அதுக்கு மதுரை அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. இன்னைக்கு எல்லா பிள்ளையார் கோயிலுக்கும் போமா, பிள்ளையார சாமி கும்பிடுறான். ஏன்னா முழு முதற் கடவுள் அப்படின்னா விநாயகர். அவரை ஒரு மஞ்சப்பொடி எடுத்து பிடிச்சு வச்சா அவரும் பிள்ளையார் தான். ஒரு சாணத்தை எடுத்து பசு சாணத்தை எடுத்து வச்சு பிடிச்சா அவரும் பிள்ளையார் தான். ஏன்னா மிக மிக எளிமையான ஒரு கடவுள் யாரு அப்படின்னா அது விநாயக பெருமான் தான். ஆனா அதே மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துல இன்றைக்கும் போகும்போது ஒரு பிள்ளையாரை கும்பிடலாம, திரும்பி வரும்போது அதே பிள்ளையாரை கும்பிடக்கூடாது. போகும்போது கும்பிடலாம், வரும்போது கும்பிடக்கூடாது. ஏன்னா போகும்போது கும்பிட்டா அந்த பிள்ளையாரு நிறைய வரம் கொடுப்பாரு. திரும்பி வரும்போது கும்பிட்டோம்னா அவங்க அப்பா அம்மா சுக்கர்ட்டையும் மீனாட்சியும் வாங்கின வரத்தை பூரா அவர் வாங்கிடுவார். யார் அந்த பிள்ளையாரு? அவர் தான் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்குருணி பிள்ளையார். முக்குருணி அப்படின்றது கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு பகுதியிலும் அந்த படி கணக்கு மாறுமா, 4 படி 6 படி அப்படின்னு மாறும். அந்த குருணி அப்படின்றது 3 குருணியில ஒரே குளக்கட்டையா சுட்டு அந்த பிள்ளையாருக்கு வைப்பாங்க. அதனாலதான் அவருக்கு 3 குருணியில குளக்கட்டை சுட்டு வைக்கிறதுனால முக்குருணி பிள்ளையார் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட பிள்ளையார போகும்போது கும்பிடலாமா, திரும்பி வரும்போது கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முறை உண்டு. ஏன் விநாயகருக்கு எத்தனையோ பொருட்கள்லாம் இருக்கு. ரொம்ப எளிதான ஒரு அரளி பூவை போட்டு கும்பிடுறான், ஒரு எருக்களம் பூவை போட்டு கும்பிடுறான். இதுல குறிப்பா அருகமுள் போடுவாங்க. ஏன் வந்து அருகமுள்ள போடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் ரொம்ப தேவர்களை மக்களை பூரா ரொம்ப தொல்லை பண்ணார். அப்படி தொல்லை பண்ணோன்னா எல்லாரும் தேவர்கள் சண்டை போட்டு பார்த்தாங்க, யாராலையும் வந்து அவரை ஜெயிக்கவே முடியல. பிறகு என்னாச்சு, இந்த விஷயத்தை வந்து பிள்ளையார்கிட்ட சொன்னாங்க. பிள்ளையார் என்ன பண்ணாரு, உடனே அவரோட போய் சண்டை போட்டாரு. அவராலையும் அவரை ஜெயிக்க முடியல. ஏன்னா அனல்னாரே நெருப்பு தானே. அப்ப நெருப்புள்ளவன்ட்ட போய் இப்படி சண்டை போடுறது. அப்படி சண்டை போடும் போது இறுதியா கோவப்பட்ட பிள்ளையாரு அனலாசுரனை எடுத்து வாய்க்குள்ள போட்டு முடிவிட்டார். முழுங்கனா அனல முழுங்கனா என்ன, நெருப்பு முழுங்கனா பிள்ளையாரையில தாங்க முடியல. இங்கிட்டு ஓடுறாரு இங்கிட்டு ஓடுறாரு, அவரால சரி கட்ட முடியல. அப்ப இறுதியாக என்னாச்சு, என்னென்னமோ அவருக்கு வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க. பிறகு கொஞ்சம் அருகமுள்ள எடுத்து அவர் தலையில வச்சு அப்படி தண்ணியை ஊற்றும் போது அந்த வெப்பமெல்லாம் தணிந்து குளிர்ச்சி பெற்றாராம். அதனாலதான் இன்னைக்கு பிள்ளையாருக்கு அருகமுள்ளு மாலையை போட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மனக்குள்ளிருந்து அருள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை முழு முதற் கடவுளான விநாயகர் மேல உண்டு. அந்த விநாயகரை வணங்கி எங்க அப்பா என்னை இன்னைக்கு கண்ணு கருத்துமா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. ஏன் காட்டுக்கு போய் சொன்னாரு, புலப்பழக் எதுக்குன்னு என்ன எங்க தொலைலாம் தாங்க முடியாம காட்டுக்கு அனுப்புறாரு. ஏன்னா ஆண்கள் எல்லாம் சென்று உழுது பயிரிட்டு வெட்டி ஆடுவதும், பருவமடைந்த பெண்கள் வந்து திணை காவல் பெறுவதும் குலப்பழக்கம். அதனால அப்பா காவலுக்கு போய் சொல்லியிருக்காங்க. என்னுடைய தோழிகளுடைய வரவிற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், வருவார்கள், பார்ப்போம். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்
ஐயா அவர்களை பற்றி ஒரு பாடல் பாடிவிட்டு என்னுடைய பணியை துவங்குகிறேன். ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் பேரே தெய்வீக திருமகன். ஏன் எத்தனையோ பேர்கள்லாம் இருக்கும்போது அவருக்கு தெய்வீக திருமகன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணும் அப்படின்னா அவருடைய பிறப்பே சித்தர்களுடைய அருளால பிறந்தவரா. ஏன்னா ராமலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க, சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி பெரிய சித்தர். நம்ம திருப்பரங்குன்றத்திலே அவருக்கு இன்றைக்கு குரு பூஜை நடத்துவாங்க. அதே மாதிரி மாயாண்டி சித்தர், கட்டியுள்ள மாயாண்டி சித்தர், அவருடைய அருளோடு அவருடைய ஆசீர்வாதத்தால் பிறக்கப்பட்டவர் தான் நம்ம ஐயா. யாரு? மாயாண்டி சித்தருடைய ஆசீர்வாதத்தால். அதனாலதான் அந்த குருநாதருடைய பெயரான ராமலிங்கம், முத்து மாதிரி அந்த ஆம்பளை பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு முத்து ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்ப அவருடைய பிறப்பிலேயே அவருக்கும் சித்தர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அது மட்டும் கிடையாதா, ஐயா ஒரு முறை பர்மா போனாங்களாம். அப்படி பர்மா போகும்போது அந்த ஊர்ல என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்கன்னா பெண்களுடைய கூந்தலை முடிய அப்படி அவிழ்த்து கீழே போட்டு அதுல நடக்க சொல்லுவாங்களாம். இப்ப ஐயா பார்த்தார், எங்க ஊர்ல பெண்களை தாய்நாடு தாய்மண் தாய்மொழின்னு பெண்ணுக்கு பெருமை தரும் நாட்டுல ஊர்ல மண்ணில இருந்து நான் வர்றேன். நீங்க பெண்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண சொல்றது தவறு அப்படின்னு வெளி ஊருக்கு போகையில கூட தன்னுடைய கருத்தை தைரியமாக பதிவு செய்தவர். அது மட்டும் இல்ல, ஐயாவினுடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். ஒண்ணுல மீசையோட இருப்பார், இன்னொன்னுல மீசை இருக்காது. ஏன் அப்படின்னா அவர் மாதிரி யாருமே பேச முடியாது. அவ்வளவு ஒரு சிறந்த, மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அவர் முதல்ல சாயல்குடி பக்கத்துல ஒரு விஷயமா போயிருந்தார். அப்ப சாயல்குடியில விவேகானந்தா படிப்பக சாலை அப்படின்றத ஒண்ண உருவாக்கி பேச ஒருத்தரை கூப்பிட்டுருந்தாங்க. பேச வேண்டியவர் அன்னைக்கு வரல. உடனே ஐயா அந்த பக்கம் இருக்காங்கன்றது தெரிஞ்சு ஐயாவை கூப்பிட்டு பேச சொல்லும் போது முதல் சொற்பொழிப்பு அவர் செய்த இடம், பேசின இடம் அதான சாயல்குடியில. அப்ப பேசும்போது விவேகானந்தரை பத்தி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல பேசினார். முதல்ல பேசும்போதே 2 மணி நேரத்துக்கு ஒருத்தரை பத்தி பேசக்கூடிய பேச்சாற்றல் உள்ளவர். அதனாலதான் அவரு திருவனந்தபுரத்திலே அவரை பேச அழைக்கும் போது அங்க போனாராம். அப்படி போகும்போது அன்றைக்கு இரவு அந்த இளவரசி ஐயாவை பார்த்து, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அறிவுபூர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை காட்டி உங்க மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. யாரு? அந்த இளவரசி. அப்படியான எதுவுமே பதில் சொல்லல. மறுநாளும் பேச வந்தார். எப்படி வந்தாரு? மீசையை எடுத்துட்டு வந்தார். ஏன்? ஒரு பெண்ணுக்கு என்ன திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு காரணம் இந்த மீசை. இனிமேல் இப்படி ஒரு மீசை எனக்கு வேணாம் அப்படின்னு அதோட மீசை வைக்கிறது ஐயா நிப்பாட்டிட்டாராம். அப்படி பெண்களுக்கும் நம்ம நாட்டுக்கும், ஏன்னா வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் புரட்டுத்தனம், ஆன்மீகமும் அரசியலும் என்னுடைய தேசியமும் என்னுடைய 2 கண்கள் என்று உரைத்த நம்முடைய ஐயாவை பத்தி ஒரு பாடல். தேவரூத்து ராமலிங்கம் தெய்வத்திரை ஞான தங்கம் மூலக போற்றும் நீங்கள் முத்துராமலிங்கம்